இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்னா, ஏமாத்தி சமூகத்துல அந்தஸ்து வேணும் அப்படின்னு இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்து, அந்த வீட்டு உறவு இது வந்து ஒரு பெரிய இடத்துலயே இந்த பிரச்சனை நடந்திருக்கு. ரொம்ப பெரிய ஆளுங்க. கோடிக்கணக்குல செலவு பண்ணினாங்க. சாப்பாடு வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா, பார்த்துக்கோங்க அது எவ்வளோ பெரிய திருமணமாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா, ஒரு நாள் கூட 2 பேரும் சேர்ந்து இல்ல. எங்ககிட்ட வந்து கேஸ் குடுத்து, பெரிய இடம் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து ஒரு 3 மாசம் வரைக்குமே வந்து ஆச்சு இந்த கேஸ முடிக்கிறதுக்கு. எடுக்கும்போதே நாங்க சொல்லிட்டோம், "வி வில் டேக் டைம்ன்னு." யூசுவலா 1 மந்த்ல நம்ம முடிச்சுருவோம். பட் 3 மாசங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்ப பார்க்கும்போது பார்த்தாக்க, அவங்க இந்த இந்த மாதிரியான ஒரு உறவு முறையில, அவங்க சொசைட்டிலயே இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட திருமணமான ஒரு பெண்மணியோட ஓ! திருமணமான பெண்மணியோட. ஒரு உறவு இருந்திருக்கு. இது நெறைய இப்ப நம்ம சேனல்ல கூட நெறைய இந்த மாரியான உறவுகள் நம்ம பார்க்குறோம். அந்த ஆமா. மாரி உறவுக்காக நியூஸஸ்லயுமே இப்ப சமீபத்துல குழந்தைய குழந்தையவே கொன்னுட்டாங்க ஆமா, அப்படிங்கிற மாதிரி ஆமா. வந்தது. ம். ஸோ இது வந்து இப்ப நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அன்னைக்கு வந்து பெரியவர்கள் எல்லாம் ஒரு வழிமுறைய வகுத்து வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு அத எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அத கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. இத வந்து நான் ரொம்ப ஆத்தென்டிக்கா சொல்லுவேன். எப்படின்னா, அ என்னுடைய டாட்டர் வந்து ஹோமியோபதி படிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஒரு 6 கான்ஃபரன்ஸ் வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். டூ கெட் தியர் சர்டிஃபிகேட்ஸ், ஃபைனல் சர்டிஃபிகேட்ஸ் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா அவ 6 முடிச்சுட்டா. அதுக்கப்புறம் 7வது ஒண்ணு நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அடம் பண்ணிட்டு இருந்தா. நான் சொன்னேன், "எதுக்கும்மா 6 தான் முடிச்சுட்டு எதுக்கு?" அப்படின்னா, "இல்ல முடியாது." அப்போ நான் வந்து எங்க ஹோமியோபதி டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, "டாக்டர் என்ன இது இந்த பிள்ளை ரொம்ப அடம் பிடிக்குது, போய் தான் ஆவேன்." அப்படின்னேன். "ஏன் அனுப்பிச்சா உங்களுக்கு என்னன்னு?" நாட் நெசசரி. ஆஸ் அ மதர் நானும் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா, ஸ்ட்ரிக்ட்டா தான் வச்சுட்டுருப்பேன் அவங்கள. அ 6 முடிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு 7த் ஒன்னுக்கு போகணும் அப்டின்னேன். ஆ நான் இப்ப இந்த கான்ஃபரன்ஸ்ல பேசினா உங்க பொண்ண அனுப்புவீங்களா? அப்டின்னு கேட்டாரு. கண்டிப்பா அனுப்புவேன் அப்டின்னேன். ஏன் உங்கள எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களே அதுக்கு உண்டான பதிலையும் சொல்லிட்டீங்க. நான் வந்து இப்போ எனக்கு வந்து 60 வயசு ஆகுது. என்னோட கரியர நான் 25 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். இத்தன வருஷமா 35 வருடங்களா நான் பார்த்ததுல என்னுடைய கேஸஸ்ல என்னென்ன நானு எக்ஸ்ட்ரார்டினரி கேஸஸ் பார்த்தேன். நான் அத எப்படி ட்ரீட் பண்ணேங்கிறத சொல்லும்போது, என்னுடைய 35 வருட அனுபவத்த அவ அந்த 2 நாள் கான்ஃபரன்ஸ்ல கத்துக்குவா. என்ன மாரி எத்தன பேர் அங்க பேச வரப்போறாங்க? அது முக்கியமா? முக்கியம் இல்லையா? அது கேள்வி என்கிட்ட வச்சாரு. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க அப்டின்னாரு. ஆமா.